எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி தக்காளி தொக்கு. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் வெட்டி வச்சுருக்கிற 1 கிலோ தக்காளியை இதில் சேர்த்துக்கலாம். நான் இதில் பெங்களூர் தக்காளி எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடாயிருச்சு. இப்போ தக்காளியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இது கீழே அடிப்பிடிக்காத மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விட்டுருங்க. 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா நீர் விட்டுருச்சு. இதை நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி சீக்கிரம் வெந்து வரும். உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. தக்காளி நல்லா சுருண்டு வந்திருக்கு. ஒரு 100லேருந்து 150 கிராம் புளியை நார் கொட்டையெல்லாம் எடுத்து சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்துக்கலாம். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளியை ஜாஸ்தியோ கம்மியோ பண்ணிக்கோங்க. இது நல்லா வேகட்டும். சைடில் இன்னொரு பேன் எடுத்துக்கோங்க. நல்லா சூடானதும் 25 கிராம் கடுகு சேர்த்துருக்கேன். கூடவே 25 கிராம் வெந்தயமும் சேர்த்துக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா கலந்து வெந்தயம் நல்லா செவந்து வர்ற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். இப்போ வெந்தயம் நல்லா செவந்துருச்சு. கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இதை சைடில் அப்படியே ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறம் இதை நைஸாக ஒரு பொடியாக எடுத்துக்க போகிறோம். இப்போ தக்காளியும் புளியும் ஒன்றா சேர்ந்து கலந்து வந்துருச்சு. இது நல்லா பரட்டி ஆற விட்டுருங்க. இது ஆறுறதுக்குள்ளே இதுக்கான தாளிப்பு நம்ம தாளிச்சிடலாம். ஒரு பேனில் ஒரு 200 மில்லி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிக்கிறதுக்கு கடுகு, உடச்ச உளுந்து ரெண்டையும் சேர்த்து ஒருக்க பரட்டிடுங்க. கொஞ்சமாக இதில் கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 10 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க. நல்லா பரட்டி விட்டுட்டு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. ஒரு 100 பூண்டு எடுத்திருக்கேன். அதை தோல் எடுக்காமல் அப்படியே தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. பூண்டு நல்லா செவந்து வர்ற வரைக்கும் எண்ணெயிலே பொரியட்டும். அதுக்குள்ளே தக்காளி அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இது மிக்ஸி ஜாரில் மாற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த தொக்குக்கு காரமாக நான் ஒரு 50 கிராம் காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். இந்த இதில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பூண்டு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதோட சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்ச பேஸ்ட்டு தாளிப்போடு ஒன்றா கலந்து வர்ற மாதிரி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. மிளகாயோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை வதக்கி எடுத்துக்கலாம். இது எண்ணெய் நல்லா சுருண்டு வரணும். இப்போ தொக்கு ரெடி ஆயிடுச்சு.
நம்ம கடுகு வெந்தயம் பொடிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பொடியை நல்லா தொக்கில் சேர்த்து கலந்து விட்டுருங்க. நம்ம தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, தயிர் சாப்பாடோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதோட நான் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நல்லா பரட்டி விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 3லேருந்து 4 மாதம் வரைக்கும் ரூம் டெம்பரேச்சரில் நல்லாவே இருக்கும். இப்போ நம்ம தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்ஸையும் கமெண்ட்ஸையும் மறக்காமல் எங்களுக்கு சொல்லுங்கள். அக்னி ஃப்ரெஷ் ஃபுட்ஸ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.